அதான் பொறுப்புக்காக வந்து இணைஞ்ச நான் சொல்லவே இல்லையே. நான் வந்து தேசிய நீரோட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் எண்ணம், பொறுப்பாக இருப்பதால் பொறுப்புகள் வரும்போது அந்த பொறுப்பு மேலும் அதிகரிக்கும் என்பதை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வாங்க பிரதர். சட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து மதுரைக்கு வந்து கைதிகளை கூட்டு போகிற அந்த காவலரே சரக்கு அடிச்சுட்டு போகிற இது காட்சி பார்த்துருக்கோம். இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து எல்லாருமே ட்விட்டரில் தான் போட்டுக்கிறது தவிர இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கலைங்க. நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து முதல்ல சொன்னது வந்து மருத்துவரை தாக்கியது. விக்னேஷ் என்பவர் அவங்க தாயார் பிரேமாவுக்கு சரிவர மருத்துவ உதவி செய்யவில்லை என்ற அடிப்படையில் ஒரு மன அழுத்தத்துடன் பாலாஜி என்கிற மருத்துவரை வந்து தாக்குறார். முதல்ல அது தாக்குவது வந்து குற்றமாக தான் நான் பார்க்குறேன். அது தவறு. எந்த ஒரு நிலைமையாகவும் எடுத்துரைக்கின்ற இடங்கள் இருக்கிறது. உடனே வந்து கையில் ஆயுதத்தை எடுப்பது தவறு என்று நினைப்பவன் நான். அந்த செயல் செய்திடக்கூடாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நோபலஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நோபலஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னால் மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள். இறைவனுக்கு பிறகு மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள். இப்போ நான் இன்றைக்கி வந்து உயிரோடு இங்கே உட்காந்துருக்கேன்னா அது காரணம் ஒரு 60 அடியிலேருந்து கீழே விழுந்து கழுத்து அடிப்பட்டு C4 C5 இன்ஜியர் ஆகி இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து இங்கே வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு என் கழுத்தே வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா அது காரணம் தெய்வம் ஒரு புறம் இருந்தாலும் என்னை காப்பாற்றிய மருத்துவர்கள் தான். இன்னும் சைலண்டாக இருக்க சொல்லுங்கள். அந்த மருத்துவர்கள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து உரிய ஒரு மரியாதை இருக்கணும். என்றைக்குமே அவங்களுக்கு பெரிய ஒரு அந்தஸ்து. அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கக்கூடாது தான். ஆனால் அவங்க சில குற்றச்சாட்டுகளை வந்து அந்த விக்னேஷுடைய தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை சரியாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணல, மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க. அது வந்து அவங்க வந்து நமது அமைச்சர் தான் அது என்ன அப்படி நடந்ததான்னு வந்து விசாரணை பண்ணி அது மாதிரி நடந்துச்சா இனிமேல் நடக்கக்கூடாது. அப்படி நடந்திருந்தால் அது நடந்திருக்கக்கூடாது என்ற கருத்து தான். ரெண்டாவது போதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி பல விதமான போதைகள். நீங்கள் வந்து ஒன்று சொல்கிறது வந்து நீங்கள் வந்து குடி மட்டும் அல்ல, இன்றைக்கி வந்து கஞ்சா புழக்கம், அப்புறம் ட்ரக்ஸுன்றாங்க. அந்த ட்ரக்ஸு பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். அதனால் காவலரும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்த போகிறாங்க, சட்டம் ஒழுங்குகளை எவ்வாறு தீவிரப்படுத்த போகிறார்கள், எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு டிசிப்ளின் இருக்கணுன்றதை உறுதி செய்ய போகிறார்கள் என்பதை நாம் வந்து வலியுறுத்தி ஆக வேண்டும். துணை முதல்வர் இப்போ தான் வந்திருக்காங்க. செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் அவர் செயல்பாடை பற்றி சொல்லலாம். இந்த மாதிரி அறிவிச்சார், இதை செய்கிறேன்னு சொன்னார், இதை செஞ்சு முடிச்சிட்டாரு, ஆனால் சில குறை இருக்குன்னு சொன்னால் அந்த குறையை பற்றி நான் எடுத்து சொல்லலாம். அவர் என்ன செயல்பாடுன்னா அவர் துணை முதல்வராக நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து எல்லா பக்கம் துணை முதல்வராக இது பயணித்து கொண்டிருக்கிறார். என்ன செயல், என்ன அவருக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தராக டாக்டர் கலைஞர் அவர்களின் பேரனாக என்னுடைய முதல்வரின் மகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு குறை நிறைய பற்றி நீ சொல்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் அதுக்கு பற்றி நான் தான் பல முறை சொல்லிவிட்டேன். நான் வந்து எங்களுடைய இயக்கம் துவங்கியது முதல் நாங்கள் வந்து யார் வேணால் அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வருவது வந்து ஒரு ஜனநாயக கடமை ஆற்றும் கடமை என்று நம்ம அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வரவேற்கத்தக்க ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் கட்சி ஆரம்பித்த போது மக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த எண்ணத்தோடு வருவதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாச்சும் ஒன்று கொள்கை அடிப்படையில் வந்து அவர் நான் பேசிக்க விரும்பலை. ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. போக போக தான் தெரியும் அவருடைய கொள்கைகள் என்ன, மற்ற கட்சிகளை விட இவர் என்ன சிறப்பாக செயல்படுத்த போகிறார், என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார், இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதையெல்லாம் போக போக தான் தெரியும். இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பித்த உடனே நாளைக்கு வந்து இதெல்லாம் சாதிச்சிருவாருன்னு ஊடகங்கள் வந்து வளர்த்துட்ருக்கீங்க. அந்த ஊடகங்கள் வந்து இவர் செய்கிறாரு, என்ன நடக்கு என்னன்னு கேட்கறனால அரசியல் தலைவர் அவரை பற்றி பேச வேண்டியது வருது. அவராக வந்து பல கூட்டங்கள் நடத்தி அவர் பத்திரிகையாளரை சந்தித்து தான் என்ன செய்ய போகிறோம், மற்றவர்களை விட வேறு மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுறது வந்து இதுவரை யாரும் கண்டிராத அளவில் ஆட்சி புரிய முடியும் என்று ஒரு அழுத்தமாக சொல்லுகின்ற நிலையிலே அது சரியா தவறா நம்ம சர்ச்சைக்கிறோம். ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு யாராச்சும் வந்து தாக்கினாதான் அரசியல் நடத்த முடியும்ன்ற எண்ணத்தில் தான் எல்லாரும் பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் பிரச்சனை எடுத்துரைத்து அவர் அரசியல் செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 6 மாச காலம் தேர்தலுக்கு முன்னாடி தான் தேர்தல் பணிகள்லாம் தொடர்ந்து செய்வாங்க. இப்போ ஆளுங்கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடியும் எதிர்கட்சி ஒரு 18 மாசத்துக்கு முன்னாடியும் தேர்தல் பணிகளை 2026 அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்க தேர்தல் ஆரம்பிச்சிட்டாங்க தான் நீங்களே சொல்றீங்களா?
நீங்கள் அவர் ஆரம்பித்த பிறகு ஆரம்பிக்கலையே, 18 மாதம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்கன்றீங்கல்ல. இல்லை, அங்கே ஒரு மாற்றம், அதாவது ஒரு வியூகம் வழக்கும் போது இப்போ வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் வந்துட போகிறாங்க. இருந்தாலும் இங்கே உறுப்பினர் சேர்க்கை ஒரு திட்டமாக வகுக்கப்பட்டு இங்கே ஒரு குழு அமைத்து ஹெச்ராஜா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழு சிறப்பாக செயல்படும் போது எங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று தான், வருகின்ற அடுத்த 14 மாதத்தில் சிறப்பாக செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்த்த வேண்டும். இது வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததனால் ஏற்பட்டதல்ல, கட்சிக்குன்னு ஒரு பணி இருக்கிறது. நம்ம மக்களுக்காக எடுத்து சென்ற செய்தியை சிறப்பாக சென்றடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரயாணம் இருக்கணும், பிரச்சாரம் இருக்கணும், அதுக்கெல்லாம் தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதனால் இந்த தயார் பண்ணுவது வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததால் இல்லை, அவங்க வியூகம் வச்சுருப்பாங்க, செயல்படுத்தும் போது அவர் ஆரம்பித்தோன்னு பண்ணுற மாதிரி தெரியலாம். இல்லை, தேர்ட் ஃப்ரெண்டுலாம் கிடையாது. இங்கே ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், பாரதிய ஜனதா கட்சி இஸ் அ ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்டு வந்து ஆட்சி அமைக்கும் என்பது எனக்கு தெளிவாக எனக்கு தெரியுது. ஏற்கனவே வெற்றி பெற்ற இடத்துல வந்து பிரியங்கா அவர்கள் நிற்கிறாங்க. வெற்றி பெற்ற இடத்துல வந்து அவங்க திருப்பி அந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம், அதான் சொல்கிறேன். ஆனால் அதனால் வந்து நம்முடைய பினராயி விஜயனை வந்து திடீர்னு பார்த்தா பிரியங்கா காந்தி வந்து பயங்கரவாதிகளோடு கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அது வந்து உடனடியாக எப்படின்னு சொல்லி உடனே மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறது பினராயி விஜயனின் கடமை என்று நான் சொல்கிறேன். அவங்க காமராஜர் ஆட்சி வேணும்னு சொல்லலை. ஒரு நிமிஷம் அவர் பேசி ஒருவர் தான் சொன்னார், நீங்கள் எல்லாரும் பேசுகிறான்னு சொல்கிறீங்க. அது நான் வந்து சற்று நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவர் பெருந்தலைவரின் ஆட்சியை பற்றி 1954 முதல் 1963 வரை சிறந்த ஆட்சியை தந்தவர் பெருந்தலைவர் என்று சொன்னார். அந்த பெருந்தலைவர் அந்த ஆட்சி கொடுக்கலன்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஆக அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருப்பவர் இன்று அந்த பெருந்தலைவரை போல் அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சியை மோடிஜி அவர்கள் தண்டு கொண்டிருக்கிறார் என்று இணைத்து பேசினார் ஒழிய அவர் காங்கிரஸாக தான் இருந்தார். ஆனால் காங்கிரஸ்காரனே அவர் மதிக்கலையே, அவரை தூக்கி எறிந்த கதமெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இறக்கும் போது வேதனையுடன் இருந்தவர் பெருந்தலைவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில். அண்ணாமலை அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் மாநிலத்தில் வந்த பிறகு அவர்கள் என்ன எண்ணம் வைத்திருக்கிறார் என்பது நான் சொல்ல முடியாது. முன்னாடி பேசாமல் இருக்க சொல்லி நான் வந்து சொல்லணும் மந்திரி, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. அரசியலுக்கு யாராச்சும் வந்தாலும் சரி, எந்த ஒரு தொழில், நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு சாதாரண ஒரு பேக்கரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இன்னொருத்தர் பேக்கரி ஆரம்பிக்கிறார்னா அந்த பேக்கரி ஆரம்பிக்கிற பற்றி குறை சொல்வது தான் இந்த பேக்கரி வச்சுருக்க சொல்லுவார். அதே போல் நீங்கள் எப்போ வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களோ, மக்கள் சேவைக்கு வந்துட்டீங்களோ, உங்கள் மீது கல்லடி படத்தான் செய்யும். அதை நீங்கள் எப்படி வந்து சமாளித்து கொண்டு போகிறீங்கன்னு அவருடைய திறமையை பொறுத்தது. அதனால் அவரை பற்றி குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது இது எதை சுட்டி காட்டுதுன்னா, தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலாக நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை உருவாக்கணுன்றது கருத்து தெளிவாக தெரியுது. ஏன்னா இப்போ வந்து நான் நேற்று கூட கேட்டுட்டு இருந்தேன், ஸ்கேனிங், எம்ஆர்ஐ இதெல்லாமே சில சமயம் 2 மாத காலம் வெயிட் பண்ண வேண்டிய சூழல் வந்து அரசு மருத்துவமனையில் இருக்குன்றாங்க. அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது வந்து அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான். ஆனால் அந்த நிலைமை வராமல் எப்படி வந்து தனியார் மருத்துவரை நம்பி மக்கள் செல்கிறார்களோ அந்த நிலைமை அரசு மருத்துவமனைக்கு உருவாக வேண்டும் என்று நினைப்பவன் நான். அது அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். திராவிடத்தை அசைக்க முடியாதுன்னு அவர் சொன்னார், தமிழன் அசைக்க முடியாதுன்னு அவர் சொல்ல. அவரே கன்ஃபியூஷனில் இருக்கார். திராவிடம் என்ன, தமிழன் என்னன்னு அவருக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் யாராக இருந்தாலும். அதாவது இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் இப்படி பேசினா தான் அரசியல் பண்ண முடியும், இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தால் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. எப்படி வந்து நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் என்ன எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு தமிழகத்தை ஆண்ட ஒரு முதல்வராக இருப்பவரை கற்பாம்பூச்சி போலன்றாங்க. இது வந்து ஒரு செட்டிங் a wrong example, a president to the people of the state and the country. அரசியல் வந்து நாகரிகமாக இருக்கணும்.
இதே வந்து பெருந்தலைவர் வந்து கலைஞர் அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி ஒரே மேடையில் அமர்ந்திருக்கும் போது எதிரும் புதிருமாக இருந்தபோதே நல்ல அளவலாவி சிரித்து பேசி கொண்டிருந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டிய கருத்து ஒன்று இருக்கிறது. அதனால் ஒருவரை பற்றி சொல்வது, தாக்குவது இதெல்லாம் வந்து தவறு நான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக அவங்க தாக்கிக்க வேண்டியது. ஆமாம், உலகத்தில் எல்லாமே சாத்தியம். எது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எஃபர்ட்ஸ் நம்ம ஃபெயில்னு சொல்லியிருப்பாங்க. நான் சைக்கிளில் வந்து பேப்பர் போடும் போது நான் என்ன நினச்சேன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல் வந்து சினிமாவில் வரணும்னு நினச்சேன். அந்த உயரத்துக்கு எட்டாவிட்டால் கூட நான் நினைத்ததை சாதித்தேன் அல்லவா? ஆக உங்களுக்கு உழைப்பு, உறுதி, நேர்மை, நியாயம், தர்மம் என்று இருந்தால் அந்த உழைப்புக்கு வெற்றி என்னைக்காச்சும் வரும். வெற்றியோட இலக்கை உயரமாக வச்சா தான் அதை அடைய முடியும். இலக்கே இல்லாமல் பண்ண முடியாது. ஆக நீங்கள் இன்றைக்கி எம்எல்சியாக வரல, எம்எல்ஏ வரலன்னா அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சு உடனே வந்துட்டாங்களா? இல்லை, வந்த உடனே வந்துட்டாங்களா? ஏடிஎம்கே கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்துட்டாங்க. எல்லாருமே தான். மாயத்தேவர் நின்னார், எம்பிசியில் ஜெயித்தாங்க, அதோட பரபரப்பாச்சு, கட்சி வந்துச்சு. எல்லாருமே ஒரே நாளில் எல்லாம் ஜெயிச்சிட முடியாது. ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, படிப்படியாக வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டிருப்பதை தெளிவாக நீ பார்க்கலாம். நீங்கள் வந்து அண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 36 இருந்தாங்க, இவர் வந்தாங்க, இப்போ 26 டிஎம்கே தெரியுது, கணிப்பு சொல்கிறார். இவங்க 20க்கு வந்துட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னிச்சையாக 11.37 கிட்டத்தட்ட சதவீதம், கூட்டணியுடன் 18%. திஸ் கேன் ஆல்சோ கோ டு 25, திஸ் கேன் ஆல்சோ கோ டு 30. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. கடுமையாக உழைப்பவர்கள், தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும், தேசியத்தை வளர்க்க வேண்டும் நினைப்பவர்கள் அதிக பேர் இருக்காங்க. 1996ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சி, புரட்சி தலைவர்களின் ஆட்சியை எதிர்த்து நான் போயிருக்கேன் தனி மனிதராக. யாருக்கும் வேண்டிய தைரியமும் கிடையாது, திராணியும் கிடையாது. அப்போ நான் வந்து விஜய் சொல்கிற மாதிரி உச்ச நடிகர் தான் நானும். மிகப்பெரிய ஃபுட்பால் அப்படின்னா அதிகமான ரசிகர்கள் ஒரு திரைப்படத்தை ஒரு தியேட்டருக்கு போய் பார்த்ததுன்னா சரத்குமார் படத்துக்கு தான். அந்த சமயத்தில் தான் நான் அரசியலுக்கே வரேன். ஆக அந்த ஃபுட்பால் இருக்கும்போது கூட, உச்ச நடிகராக இருக்கும்போதும், பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்த போதும் நானே அரசியலுக்கு வரேன். காரணம் மக்கள் சேவைக்காக. அன்று எல்லாரும் சொன்னாங்க அவங்களை எதுக்கவே முடியாதுன்னு. வீட்டை வந்து சொன்ன மாதிரி அன்பு சுந்தர் பேசும்போது சொன்னாங்க, கல்லால் அடித்தாங்க, மலத்தை கழித்து ஊற்றினாருங்க. ஆனால் 40 நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணேன். அப்போ எதிர்க்கின்ற சக்தி மட்டும் இல்லை, நாங்கள் இயக்கம் துவங்கிய காலத்தில் மாபெரும் தலைவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் சாத்தியம். உழைப்பு, உறுதி இருந்தால் நேசிய ஈரோட்டத்தில் இன்றைக்கி உலகத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, இன்று இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புகலிடம் கிடைத்திருக்கு என்று சொன்னால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்களால் தான். ஏன்னா உக்ரைன் அதிபர் சொல்கிறாரு, இந்த போரை நிறுத்துவதற்கு ஒருவரால் முடியும் என்று சொன்னால் அது இந்திய பிரதமர் மோடிஜி அவர்களால் தான் முடியும்ன்றாரு. இதை புட்டின் அவர்கள் சொல்கிறார்கள், இவர் வந்து இந்தியா வந்து ஷுட் பி டிக்ளேர் அஸ் அ சூப்பர் பவர், வல்லரசு நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதை சுட்டி காட்டுகிறது? ஒருத்தர் சொல்கிறார், நீ பார்த்தேன் இணையதளத்தில், புட்டினுடைய பாதுகாப்பு உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு அரணை உடைத்து கொண்டு யாரும் அறிய கூட சொல்ல முடியாது. ஆனால் மோடிஜி அவர்களால் தான் புட்டின் அவர்களை கட்டி தழுவி தட்டி கொடுக்க முடிகின்ற ஒரு தலைவனாக இருக்கார். சார் எதை சுட்டி காட்டுனா, அந்த பெருமை உயர்ந்து விட்டது, இந்தியனின் பெருமை உயர்ந்து விட்டது. உலக அளவில் ட்ரம்ப்போட மீட்டிங்கில் வெற்றி விழா அறிவித்த உடனேயே பேசும்போது மோடிஜி மோடிஜி மோடிஜின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அங்கே இந்தியர்களும் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறது. உலக அளவில் ஒருவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்கு இந்த மாநிலத்தில் மட்டும் போற்ற முடியவில்லை என்றால் மக்கள் வெளிப்படைகிறார்கள், போற்றுவார்கள். போற்றும் காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. அவர் வந்து ஆகாய தாமரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டார். ஆகாய தாமரை அகற்றப்பட வேண்டிய ஒன்று. அவர் ஆகாய தாமரை வந்து நிறையா கிடக்குது. நானே சட்டமன்றத்தில் சொன்னேன், இந்த ஆகாய தாமரையில் அகற்றினா தான் தண்ணீர் நல்லாயிருக்கும், மீன் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும், பெருக்கம் கூட பெருக்கம் நடக்கும்னு சொன்னேன். அவர் ஆகாய தாமரை வார்த்தையை விட்டுட்டார். அவர் தாமரைன்றது மலர்ந்துடுச்சு, மேலும் சிறப்பாக மலரணும். அது வந்து சிறப்பாக மலரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்னு நினைத்தேன். ஆனால் அவர் வந்து ஆகாய தாமரை தான் சுட்டி காட்டியிருப்பார். அவர் மன்னித்து விடுங்க. ஆமாம், அது வந்து இப்போ தானே அவருக்கு தெரியுது. ஏன்னா இலங்கை வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் மேலே நம்ம கடல் கடந்து போகக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு மேற்கொண்டு ஒரு சிறந்த ஒரு கண்காணிப்பு இருந்தால், ஏற்கனவே வந்து அன்பு வந்து விவேகானந்தன் பேசும்போது சொன்னாங்க,
நீங்கள் அவங்கெல்லாம் இருந்து ஆட்சி பீடத்தில் இருக்கும்போதும் பாரதிய ஜனதா வந்த பிறகும் எந்த அளவுக்கு வந்து மீனவர் சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். அது குறைந்து கொண்டே வருகிறது. பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமல்ல, இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய உதவியாக இந்திய அரசு இருந்ததால் தான் இன்று வந்து அவங்க எக்கனாமிக்கலி தே பிகம் ஸ்ட்ராங்கர். த ட்ரேடிங் கரன்சி வாஸ் இந்தியன் ருபீஸ் ஃபார் சம் டைம். இலங்கையில் வர அளவுக்கு நமது பாரத பிரதமர் உயர்த்தியிருக்காங்க. அதனால் அது வந்து சொல்வது வந்து தவறு. எதையும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சுப்ரீம் ஸ்டார் படத்தில் சினிமாவில் சுப்ரீம் ஸ்டார் கட்சியில் வந்து நாட்டாமை. அதே மாதிரி தான் வந்து கமலஹாசன் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, 2 நாள் முன்னாடி வந்து எனக்கு வந்து அடைமொழி வேணாம், ஆண்டவர் பேர் வேணாம், அதெல்லாம் இருந்தால் தான் வந்து மக்கள் நம்ம நல்லது. ஏன்னா ஆண்டவர் அவர் எப்படி பேச்சுவார் முடியும்? ஆண்டவர் வந்து கடவுள் தானே. உலகநாயகன் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் வேண்டான்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு வேணும். அது எனக்கு தெரியாது. அந்த மிரட்டலை பற்றி எனக்கு தெரியாது. தெரிஞ்சதை பற்றி நான் பதில் சொல்லுவேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஐ திங்க் கார்த்திக் இஸ் 1000 ஃபார் 1%. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து மருத்துவர்கள் வந்து அதிகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. செவிலியர்களும் சரி, நர்ஸு, உதவியாளர்கள், இந்த மன அழுத்தம் ஒன்று டாக்டர்ஸ் இருக்குது. நான் சட்டமன்ற உறுப்பினர் தென்காசியில் இருக்கும்போது நான் வந்து ஆரம்ப சுகாதார மையத்துக்கு போகும்போது அங்கே வந்து டாக்டர்ஸ் எல்லாமே இல்லாமல் இருக்காங்க. அங்கே இருக்கிற நர்ஸோ சரி, இல்லாட்டி அங்கே இருக்க தாயம்மான்னு சொல்கிறவங்க அவங்க வந்து பிரசவம் பார்க்குறாங்க. அப்போ முழுமையாக அவங்க என்ன ஒரு ஃபியர் நான் பார்த்தேன். ஆரம்ப சுகாதார மையத்துக்கு வந்து அவங்க கேட்குறது, நாங்கள் ஏதாச்சும் சின்ன இந்த மாதிரி இப்போ நடந்தது, பாலாஜி தவறு செய்தாரா இல்லையா தெரியாது, ஆனால் அவர் போய் குத்துற அளவுக்கு ஆகிப்போச்சு. அங்கே ஒரு உயிர் சேதம் நடந்து விட்டால் கிராமத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஸோ அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பும் அவங்களுக்கு அரணாக இருந்து அரசு எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு வந்து இருக்க இடம், சரியான இடம், பாதுகாப்பு எல்லாம் இருந்தால் அவங்களும் கிராமப்புறத்தில் போய் செயல்படுவாங்க. இங்கேயும் அவங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் they cannot be working 24 hours. அதனால் அவங்களுக்கும் மன அழுத்தம் இல்லாமல் பணி சுமையை குறைப்பதற்கு அதிக மருத்துவர்கள் வந்து உருவாக்கணும். அதை வந்து நம்ம உருவாக்கி தரணும். கனிமொழி கலந்துக்கல, அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேள்வி கேட்க வரீங்க. சரி, உட்கட்சி பூசல் இருக்குமா? அவங்க தான் சொன்னேன். அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. அந்த உட்கட்சிக்குள்ளே நான் போக விரும்பலை. அதாவது மக்களுக்கு என்ன வேணும், மக்கள் பிரச்சனை என்ன, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி திட்டங்கள் தீட்டலான்னு போகும்போது இதே பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு முற்போக்கு சிந்தனையுடன் தொலைநோக்கு சிந்தனையுடன் திட்டங்களை தீட்டி செயல்பட்டால் நல்லாயிருக்கும். ஆமாம், எங்களை பார்த்து கலக்கத்தில் இருக்காது தான் அப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க. அது அந்த பயத்தில் தாங்க சொல்கிறது. எப்போ வந்து பயம் வரும்னா, எப்போ இந்த மாதிரி பிதற்றல் வரும்னா, ஒருத்தர் வரும்போது பயம் வருதுல்ல, அதனால் உடனே பயந்து அது சொல்லிடுறது தான். கண்டிப்பாக சுற்றுப்பயணம் போகிறதுக்கு நான் வந்து முடிவு பண்ணிடுவேன். ஏன்னா எங்களுக்கு வந்து பதவிகள்லாம் கொடுத்தப்பட்ட பிறகு மட்டுமல்ல, இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தொடர்ந்து என்னுடைய பயணம் தேர்தல் வரைக்கும் கண்டினியூஸாக பிரச்சாரம் தான், வேறு ஒரு வேலையும் கிடையாது எனக்கு. நீங்கள் பார்ப்பீங்க 1996ஆம் ஆண்டு எப்படி வந்து அன்றிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்காக நான் களம் இறங்கினோ அந்த களத்தில் இறங்குவேன். உண்மையாக உழைத்து இந்த பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெறுவதற்கு முழு மூச்சோடு நீங்கள் இயக்கத்தின் சகோதரர்களோடு சேர்ந்து செயல்பட போகிறோம். அது வெற்றி வருது தோல்வி வருதில்லை, வெற்றி பெறுவதற்கு உறுதியாக செயல்படும். நன்றி பாஸ், நன்றி. வேற ஒன்று புள்ளி விவரம், துண்டு சீட்டு கிடையாது. இல்லை, நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து நீட்டு வேண்டான்னு சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் வந்து கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது அது வந்து புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தெரியணும் சகோதரர்களே, நீட்டு வந்து 2013 வந்து இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. 2018 தமிழ்நாட்டில், நீங்கள் 2018 வந்து தமிழ்நாட்டில் 39.56, 2019 48.50, 2020 57.44. நீட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தில் மட்டும் 2024 36,330 பேர் தமிழ் வழியில் நீட் தேர்வை எழுதியுள்ளனர். தமிழ் வழியில் எழுதினாங்கன்னா இட் ஆல் பீப்புள் ஆர் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கிறவங்க மட்டும் எழுதலை, தமிழ் பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்கள் எழுதுகிறாங்க. அப்போ த்ரூ அவுட் த கண்ட்ரி இப்போ பெரிய லெவலில் வந்து நீட்டை வந்து ஆதரித்து தான் போயிட்டுருக்காங்க.
ஒரு திறமையை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, நீங்கள் எல்லாம் போலீஸ் வேலைக்கு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? தேர்வு ஒன்று இல்லாமல் எப்படி ஒரு தகுதியை வந்து நிர்ணயிப்பது? ஸோ தகுதியை நிர்ணயிப்பதுக்கு ஒரு தேவை, நீட்டு தேவை தான். அப்போ நீட்டு தேவையில்லை எதை வச்சு சொல்கிறீங்க? இட் இஸ் இன்க்ரீசிங், எவ்ரி இயர் இட் இஸ் இன்க்ரீசிங். ஒவ்வொரு வருடமும் வந்து எழுதுபவர்கள் அதிகமாகிறாங்க. 100% தமிழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, தமிழக மாணவர் பிற மாநில மாணவர்கள் போட்டியாக இந்த ஆண்டு அதிக தேர்ச்சி பெற்றுள்ளார்கள், முன்னிலையில் இருக்காங்கன்னு போடுறாங்க. அப்புறம் எப்படி நீட் வேணான்றீங்க? படித்து பார்க்கணும், இதெல்லாம் படித்து பார்க்கணும். ரிட்டன் டேக் இன் எவ்ரிதிங் படித்து பார்த்துட்டு பேசணும். மும்மொழி கொள்கைன்றீங்க, மும்மொழி கொள்கை வேண்டான்றீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து கேரளா போனாலும் சரி, கர்நாடகா போனாலும் சரி, ஆந்திரா போனாலும் சரி, ஹிந்தியில் பேசினா எல்லாருக்கும் புரியுது. அப்போ ஹிந்தியை படிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கவங்க தமிழ் கற்றுக்கூடாது, சிபிஎஸ்சிக்கு மட்டும் ஏன் வந்து ஆங்கிலம் இது ஹிந்தி கற்றுக்கலான்றீங்க? அவங்களுக்கு மட்டும் சாய்ஸ் ஏன் கொடுக்குறீங்க? ஒய் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் நாட் கிவன் a choice to learn ஹிந்தி? அவர் கொடுத்து பாருங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ மும்மொழி கொள்கை வரவேற்கத்தக்க ஒன்று. இட் இஸ் அ ஹைலி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்த கண்ட்ரி, இல்லையா? நேஷனல் லாங்குவேஜ் இல்லை தான். ஆனால் அதிகமாக பேசுவது ஹிந்தி மொழி. நம்ம ஆங்கிலம் வந்து 300 ஆண்டுகளுக்கு மேலே ஆங்கிலேய நாட்டை ஆண்டனால அந்த மொழியை நம்ம கற்றுக்கிட்டோம். ஒரு காமன் லாங்குவேஜ்னும் போது ஹிந்தி, அது கற்றுக்கிற என்ன தப்பு? சிபிஎஸ்சியில் வச்சுருப்பீங்க, அங்கே வைக்க மாட்டிங்களா? பல பள்ளி மாணவர்களை வந்து பேட்டி நான் பார்த்தேன், எங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்க வாய்ப்பை தாங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். கவர்னர் வேண்டான்னு சொல்கிறாரு. அம்பேத்கருடைய படத்தை மிகப்பெரிய ஒரு கட்டோட்டை வச்சுருக்கார் விஜய். அப்போ அம்பேத்கர் இயற்றிய அந்த கான்ஸ்டியூஷன் டெலிபரேட்டட் பை அம்பேத்கர் சேர்மன், அவர் சொல்கிறதுல தான் கவர்னருடைய இது இருக்குன்றாங்க. அப்போ நாளைக்கே நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்வேரிங் அண்ட் செரமனி யார் நடத்துவா? கவர்னர் நடத்தக்கூடாதா? அப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவீங்களா? ஸோ என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒப்புதல் கிடையாது. ஆனால் அவர் அரசியல் பயிலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சார், நிறைய சினிமா நட்சத்திரங்கள் வந்து சொல்ற வார்த்தை ஹிந்தி தெரியாது போடா. நீங்க சினிமா நட்சத்திரங்கள் எப்படி பாக்குறீங்க? நான் வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறவங்களுக்கும் ஹிந்தி கற்றுக்குங்க வாங்க அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று வந்து ஒன்று தான் சப்கே சாத்ன்றார் பிரதமர் அவர்கள். அனைவரையும் ஒன்றுபடுத்தி ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். சமத்துவ கொள்கைக்கும் ஒற்றுமைக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த சமத்துவன்ற வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி ஃபுல்லாகவே இருக்குது. யாருமே வந்து இந்த மண்டபம் நடத்துகிறது இந்த இஸ்லாமிய சகோதரருடைய மண்டபம் இது. இன்றைக்கி நாங்கள் எங்கள் மீட்டிங் நடத்துகிறது வந்து பாரதிய ஜனதா கட்சி மீட்டிங். இஸ்லாமிய சகோதரருடைய இடத்துல இடம் கொடுத்துருக்காருன்னா அவங்க மனசில் நாங்கள் இடம் பிடிச்சதாக இருக்கும். தவறான ஒரு புரிதல் தேவையெல்லாம். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் விட்டுருக்காங்க வந்தே பாரத், அதில் வந்து முஸ்லீம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் படிப்படியாக அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாரதிய ஜனதா கட்சியின் அப்பொழுக்கு ஆட்சியை எப்படி நம்ம வந்து இந்த தாக்கத்தை மக்களிடம் சென்று அடையாமல் செய்வதற்கு அவங்க எடுக்கிறது. ஒரு வேடிக்கையாக ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் வந்து ஜனகணமனலேருந்து திராவிடத்தை கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஜனகணமனையில் சொன்னது வந்து நல்லா புரிஞ்சுக்க அன்பு சகோதர சகோதரிகளே. பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல வங்கான்னு சொன்னதுக்கு காரணம், நார்த்தில் உள்ள பஞ்சாப சிந்து குஜராத்னு சொல்லும் போது, தமிழ்னு சொல்லும் போது திராவிடம் என்பது இங்கே உள்ள 4 மொழிகளை சேர்ந்ததை சொன்னாங்க. அது எப்படி நீங்கள் தூக்குவீங்க? எந்த இடத்துல இருக்கணுமோ அது இருக்கணும். ஆக திராவிடம் சொல்லி இங்கே வந்து கேட்டது தமிழ் அப்படின்றது வந்து மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நினைக்கலாம், அண்ணன் சீமானை வந்து சரத்குமார் ஆதித்து பேசியிருக்கான்னு. சில கொள்கைகள் சில பேர் சொன்ன நல்லது இருந்தால் எடுத்துக்கலாம், தீவை இருந்தால் அகற்றி வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. மக்களை நான் சந்திக்கிறேன்.